அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மார்க்கெட் கேப் அப் மற்றும் கேப் டவுன் ஓப்பன் ஆவதற்கான காரணம் மற்றும் அதிலிருந்து ட்ரேட் எடுத்து எப்படி ப்ராஃபிட் அடைவது மற்றும் செல்லிங் ப்ரெஷர் வருவதற்கான காரணம் ஆகியவற்றை இந்த வீடியோவில் கூறுகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே. முதலில் மார்க்கெட்டில் கேப் அப் மற்றும் கேப் டவுன் ஆவதற்கான காரணங்களை பார்ப்போம். உலகளாவிய சந்தையின் மதிப்பு உயர்வதாலும் சந்தையின் மதிப்பு சரிவதனாலும், இரண்டாவதாக முக்கிய முதலீட்டாளர்கள் முக்கிய பங்குகளை வாங்குவதாலும் அதே சமயத்தில் முக்கிய பங்குகளை விற்பதாலும், அரசின் புதிய நன்மையான செய்திகளை அறிவிப்பதனாலும், அரசியல் மற்றும் பொருளாதார பிரச்சனைகளினாலும், எரிசாராய பொருட்களின் விலை அதிகரித்தல் மற்றும் நாட்டின் பண வீழ்ச்சிகளினாலும், எரிசாராய பொருட்களின் விலை வேறுபாடு காரணத்தினாலும் மார்க்கெட் கேப் அப் மற்றும் கேப் டவுனில் ஓப்பன் ஆகும் நண்பர்களே. இந்த காரணங்களினால் தினசரி சந்தையின் துவக்க நிலையை பாதிக்கும். இதனால் ஒரு ட்ரேடருக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கும், அதே சமயத்தில் லாஸும் வரும். இதை நாம் சூழ்நிலைக்கு ஏற்ப, அதாவது எந்த ஒரு மாற்றமும் இல்லாத சமயத்தில் நாம் ஓவர் நைட் பொசிஷன் வைத்து ப்ராஃபிட் எடுக்கலாம். அதே சமயத்தில் தற்சமயம் சூழ்நிலைகள் சரியில்லை, ஆகவே இந்த சமயங்களில் நீங்கள் ஓவர் நைட் பொசிஷன் வைப்பது தவறு நண்பர்களே. அப்படி வைப்பதனால் உங்களுடைய முதலீடு தான் லாஸ் ஆகும். மற்றபடி நாம் அறிய வேண்டிய விஷயம் என்னவென்றால், ட்ரேட் எடுப்பதற்கு முன்பு நாம் முந்தைய மார்க்கெட்டை பற்றி நன்கு அறிந்திருக்க வேண்டும். அதாவது மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் அது கண்டிப்பாக முந்தைய மார்க்கெட்டின் முடிவான இடத்திற்கு டவுன் சைடு வந்து பின்பு தான் அது அப் செல்வதா அல்லது டவுன் செல்வதா என்ற முடிவை ஏற்படுத்தும். சில நேரங்களில் கேப் அப் ஓப்பன் ஆகி அங்கிருந்து அப் டைரக்ஷனில் செல்லும், ஆனால் அன்றைய நாள் முடிவதற்குள் அந்த கேப்பை கவர் செய்ய டவுன் சைடு வரும் நண்பர்களே. அதை கவனித்து நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். அதே சமயத்தில் மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் அது கண்டிப்பாக முந்தைய மார்க்கெட்டின் முடிவான இடத்திற்கு வரும், பின்பு தான் அது அப் செல்வதா டவுன் செல்வதா என்ற முடிவு எடுக்கும். அதாவது இன்று கேப் டவுன் ஓப்பன் ஆனது, அங்கிருந்து இந்த கேப் கவர் செய்ய அப் சைடு செல்லும், பின்பு தான் மார்க்கெட் மூமெண்ட் தெரியும். நீங்கள் இந்த சூழ்நிலையை பார்த்து ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் அடையலாம் நண்பர்களே. செல்லிங் ப்ரெஷருக்கான காரணங்களை பற்றி பார்ப்போம். அது ஏற்கனவே கூறியிருக்கேன். கேப் டவுன் ஆவதற்கான காரணங்கள் தான் இதற்கும். அதாவது முக்கிய முதலீட்டாளர்கள் பங்குகளை விற்பதனாலும், உலகளாவிய சந்தையின் மதிப்பு வீழ்ச்சி அடைவதனாலும், பணவீக்கம் அதிகரிப்பதினாலும், உயர் வட்டி விகிதத்தினாலும், தங்கம் மற்றும் கச்சா எண்ணெய் போன்ற விலைகளின் அதிகரிப்பதினாலும் செல்லிங் ப்ரெஷர் வரும் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி செல்லிங் ப்ரெஷரை கணிப்பது, அதை பார்த்து எப்படி ட்ரேட் எடுப்பது என்பதை பற்றி தெளிவாக கூறுகிறேன். அதை பார்த்து நீங்கள் பயனடைங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும். நன்றி நண்பர்களே.